மாசி மாதம் தேய்பிறை சஷ்டி வழிபாடு சக்தியை தரும் வழிபாடு. ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா. 6 சக்கரங்களை இயக்கக்கூடிய இந்த ஆராதார மந்திரத்துடன் சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் படியுங்கள். அந்த சேவற்கொடியோன சஷ்டி என்று இந்த மாதிரி தானியம் தந்து வழிபடுபவர்களுக்கு நிலம் சார்ந்த தடை, அதாவது காரிய தடை இருக்குது, வீடு விற்கலை, வீட்டு பிரச்சனை இருக்குது, நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் நிலம் சார்ந்த ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். மார்ச் மாதம் ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா. சிவசக்தி பாலனே, சண்முக சடாச்சரணே, கனவிலும் நினைவிலும் நீ காக்க. ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. மாசி மாதம் தேய்பிறை சஷ்டி வழிபாடு சக்தியை தரும் வழிபாடு. புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சஷ்டி என்று விரதம் இருப்பவர்களுக்கு நோய்கள் அகலும், ருணங்கள் அகலும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். மார்ச் மாதத்தில் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலையில் எழுந்து முருகனின் வேலை அருகில் வைத்து உங்களுக்குரிய மந்திரம் என்று சொன்னால் அது 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ என்ற மந்திரம்தான். இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம் சூட்சும உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக மனம் நன்றாக இயங்கும். மனம் இயங்கினாலே நாம் நினைத்ததை அடைய முடியும். 6 சக்கரங்களை இயக்கக்கூடிய இந்த ஆராதார மந்திரத்துடன் சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் படியுங்கள் வரும் புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் சேவலுக்கு உணவு தரக்கூடிய பரிகாரத்தை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு. சஷ்டி எங்களுக்கு தெரியும், முருகன் கோயிலுக்கு போகணும், வழிபாடுகளை செய்யணும், எஸ். ஆனால் வெற்றி கொடியன் என்று சொல்லக்கூடிய, வெற்றி வேலன் என்று சொல்லக்கூடிய சேவர் கொடியோன் அப்படின்னு நம்ம முருகனை சொல்லுவோம். அந்த சேவல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். அந்த சேவலுக்கு அன்றைய தினத்தில் சேவலுக்கு பிடித்த இயற்கையான உணவை கையில் எடுத்து வச்சுட்டு, அதாவது நமஸ்காரம் மாதிரி கையில் அதற்கு பிடித்த உணவை வச்சுட்டு கையை இப்படி வச்சுட்டு வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தை 108 முறையும், ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை 108 முறையும், ஓம் போகரே சரணம் சரணம், ஓம் போகரே சரணம் சரணம், ஓம் போகச்சித்தரே சரணம் சரணம் என்று ஆத்மார்த்தமாக மந்திர ஜபம் செய்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தானியத்தை நீங்கள் சேவலுக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கே அறியாமல் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த தடைகள் எல்லாம் இது சரியாகும். ஆம், நிலத்தில் இருந்து சேவல் பல கழிவுகளை நீக்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சேவலுங்கிறது எப்பவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சேவற்கொடியோன சஷ்டி என்று இந்த மாதிரி தானியம் தந்து வழிபடுபவர்களுக்கு நிலம் சார்ந்த தடை, அதாவது காரிய தடை இருக்குது, வீடு விற்கலை, வீட்டு பிரச்சனை இருக்குது, நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் நிலம் சார்ந்த ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். மார்ச் மாதத்தில் சரியாக 4ஆம் தேதி இது வருது. இந்த 4ஆம் தேதி வரக்கூடிய வழிபாட்டை அனைவரும் செய்து முருகனின் முழு ஆசையையும் பெறுங்கள். முருகனின் வேல் கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொருத்தரும் வையுங்க. அந்த வேலை வழிபடுங்க. வேலை பற்றிய பல சூட்சமங்களை வேல் தந்தரா அப்படிங்கிற ஒரு 300 பக்கம் அடங்கிய ஒரு புத்தகத்தை நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டர் சார்பாக வெளியிட்டிருக்கோம். பல நாடுகளில் முருக பக்தர்கள் தேடி படிக்கக்கூடிய ஒரு அற்புத புத்தகம் தான். இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க. நம்மளோட அலுவலகத்தில் பூஜை செய்த முருகன் வேலையும் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த முருகன் வேலும் வேல் தந்தரா புத்தகமும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல முருகனின் முழு ஆசையும் நமக்கு கிடைக்கட்டும். வேலனை வணங்குவதே வேலையாக வையுங்கள். நம் வாழ்க்கையில் வினையே இல்லாமல் வாழ முடியும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் கோடி.